நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பண்ணீங்கன்னா தரையில் உட்காந்துருக்க மாட்டீங்க, கீழே மயங்கி தான் கிடக்கணும். ஏன்னா பலி, ஸ்தோத்திர பலி இடும்போது தேவனுடைய கிருபை அருள் இது எதில் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஆன்மா பண்ணணும். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா? இப்போ ஆன்மாங்கும் போது உள்ளுக்குள்ளே இருந்து என்ன செய்யும்? இப்போ அந்த ரெண்டுக்கு இப்போ நான் உங்களுக்கு பாடும்போதே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பாடினீங்க, இதே இதை தான் என்ன செஞ்சீங்க, பாடினீங்க. எதில் பாடணும்? வாயில் பாடணும். ஆனால் ரெண்டாவது நான் இந்த மாதிரி பண்ணுங்க பயிற்சி உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்துச்சு இந்த அந்த ஓங்கார சத்தம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வலைகள், இந்த அதிர்வலை ஆன்மாவினுடைய அதிர்வலைகள் தேவனுடைய சந்நிதியில் அந்த துதியின் கலசத்தை போய் என்ன செய்யணும், அப்படியே நிரப்பி அந்த மகிமை அப்படியே இறங்கப்படும். இது ஒரு மனுஷன் தனிமையாக தனித்து இப்படி உட்கார்ந்து நீங்கள் நம்ம சபையில் ஸ்தோத்திர பலிகள் சோத்திரம் 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 முதல்ல ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? சோத்திரம் 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 இது இதில் வருது சொல்லுங்கள். இந்த பலி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொஞ்சம் சத்தமாக, கொஞ்சம் வீடியோ வரட்டும், நல்லா சத்தமாக. இது எதில் வருது? வாயில் உதட்டில் வருது. இதே இந்த பழியை இப்போ நம்ம பண்ணுறவாங்க. ரெண்டு இதுதான் மட்டும்தான் இந்த உதட்டில் வரும். இந்த ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இதில் வரும். இதான் ஆன்மா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு பிடிச்சிடும். யாரையும் குறை சொல்லலை, ஏன்னா இப்படி நம்மளை பழகிட்டாங்க. ஆனால் இப்படி நம்ம பழகி இந்த மாதிரி நீங்கள் பலி செலுத்தும் போது அந்த கடவுளால் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால், உங்கள் பலிக்கு முன்னால் வெளியில் நிற்க முடியாது, தூரத்தில் நிற்க முடியாது, தூரத்தில் இருக்க முடியாது. இப்போ சொல்கிறாரு, இப்போ உங்களுடைய உதடு துதிக்கிறது, வெகு தொலைவில் இருக்கிறீங்க. ஆனால் ஆவி, உங்கள் ஆன்மா துதிக்கும் போது கடவுள் எங்கே இருக்கிறான்னு சொன்னால் நமக்குள்ளே நம்ம அருகாமையில் இருக்கிறார். கைதிக்கு அவருக்கு நிச்சயம் நல்ல காரணம். அதனால் நான் அதை குறை சொல்லலை, ஏன்னா இந்த மதங்கள் இப்படி நம்மளை பழக்கிடுச்சு. அந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா, இப்போ நான் ஒரு ஜெபம் ஆரம்பிக்கும் போது பாருங்கள், மற்ற சபைகளில் மற்ற ஜெப கூட்டங்களில் ஆரம்பிக்கும் எல்லோரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சிஎஸ்சி சபையில் சொல்லுவாங்க, எல்லோரும் ஸ்தோத்திரம் சொல்ல கடவுள். சோத்திரம் 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 உதட்டல பார்த்துருக்கீங்களா? அங்கே போயிருக்கீங்களா? அந்த சிஎஸ்சி இதுக்கு போயிருக்கீங்களா? எத்தனை பேர் கை வைக்கலாமா போனவங்க? எந்த கொஸ்டின் தான் சொல்கிறேன். ஏன்னா இப்படி என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த பழக்கம் இந்த மாதிரி யாரும் சொல்லி பழக்கலை. அதாவது நம்ம என்ன இது பண்ணுறோமோ அந்த பேசிக் அடிப்படை தான் வரும். அதனால் குறை சொல்லலை, யாரோ ஒன்று ஆரம்பித்து எப்படி அப்படி போயிட்டு இருக்கு. இந்த உலகத்தின் அதிபதி இஸ்பிலித் என்ன செய்யறான்னா, இப்படி உதட்டில் குதிச்சுட்டு கடவுளை விட்டு தூரமாயிரு. இப்போ கடவுளை கூட என்ன செய்கிறாரு? இந்த பலிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. சங்கீதத்தில் 50ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். மலையாள பைபிளில் ஸ்தோத்திரம் என்னும் யாகம், இது பலி எழுப்புறது யாகம், தீ எழுப்பு. நமக்குள்ளே என்ன செய்த நீங்கள் அதான் சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரம் இப்படி தனியாக உட்காந்து இந்த மாதிரி உங்கள் உடம்பே அப்படி என்ன செய்யணும்னா, நான் முன்னாடி மார்த்தாண்டத்தில் ஜான் ஜோசப் ஃபாதர் எனக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருந்தார். அதில் அங்கே மேக்சிமம் ப்ரேயர்லாம் ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும். இன்னொன்று சங்கிலி ஜபாரான்னு ஒன்று உண்டு. ஒரு ஆளுக்கு 2 மணி நேரம், உள்ளே போயிட்டால் 2 மணி நேரம் அவங்க தனியாக என்ன செஞ்சுட்டு இருக்கணும், கை விரிச்சிருக்கணும், கை கீழே என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தா என்ன செய்ய மாட்டீங்க. இவருக்கு வேலையே கிடையாது, நம்மளை போட்டு என்ன செய்கிறாரு, சித்திரவதை பண்ணுறாருன்னு என்ன செய்வீங்க, ஒடியே போய்வீங்க. இந்த கை நானே என்ன செய்வேன்னா அப்படி. ஆனால் இதை அப்படி பண்ணுறாங்களா பண்ணலையான அவர் என்ன செய்வார்னா கரெக்டாக வாட்ச் பண்ணுவார். அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் கரெக்டாக நாங்கள் என்ன செய்யணும்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு ஆள் 2 மணி நேரத்துக்கு மாறணும். நான் சில நேரத்தில் என்ன செய்வேன்னா, நமக்கு அருள்னு ஒரு தம்பி உண்டு, இன்னொன்று சார்ல்ஸ்னு ஒரு தம்பி உண்டு. இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கி உங்கள் டைமுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், உட்காந்துருந்தேன், நீங்கள் தூங்க அப்படின்ட்டு நான் பாட்டில் நின்றுட்டே இருப்பேன். இதில் என்ன பிரச்சனை, இப்போ ஒரு
சந்தோஷமான விஷயம்னா, அந்த செவுரு ஓரத்தில் ஒரு மரம், பெரிய நம்ம சவுக்கம் இருக்கிற மரம் என்ன செய்யும்னா, அந்த பின்னாடி நமக்கு இருப்பது இந்த மாதிரி ஒரு மரம் நட்டு வச்சுருக்கோம், அதில் ஒரு கம்பு வெட்டியிருக்கும். கை நிற்க முடியலை அப்படின்னா அந்த கையை கூடி அதில் நெஞ்சுக்கும். அந்த மரத்தில் இப்படி வச்சு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது இல்லைன்னா கை மேலே தலைக்கு மேலே நிற்கும், இல்லைன்னா என்ன செய்யணும், அந்த சிலுவை மரத்தில் அப்படியே என்ன செய்வோம், அப்படியே வச்சு அவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. ஸ்தோத்திரம் 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 அப்படி தான் போச்சு. ஆனால் அந்த அன்னை மரியாள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி இரட்சகராம் தேவனை களி கூறுகிறது என்று சொல்லுகிறார்களே, இது என்ன ஆவியானவர், இதனுடைய அனுபவம் என்ன, இது எப்படி, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அவங்க சொல்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய ஜப முறைகளில் வழிபாட்டு முறைகளை விட இது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இது எப்படி அப்படிங்கும்போது தான் எனக்குள்ள இந்த சில நேரம் அந்த பாடல் நடத்திட்டு இருக்கும்போது பாடும்போது எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வரும்போது நானும் அப்பவும் அதை என்ன செய்யலைன்னா கரெக்டாக மைண்டில் ஏற்றலை. அப்புறம் நாள் கூட இப்படி நான் பண்ணும்போது தான் உள்ளுக்குள்ளே அந்த இதை பற்றி பேசுகிறது. ஆன்மா இது எது பண்ணுறது, ஆன்மா பண்ணுறது. ஆன்மா இருந்தால் தான் நீ செத்து கோயில் அடக்கு. இந்த மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தை நீ பயன்படுத்தும் போது தான் அந்த இயேசுவானவர் என் ஆன்மாவை, செத்துப்போன ஆன்மாவை உயிர்ப்பித்து நமக்கு என் சாபத்தை நீக்கி, பாவத்தை நீக்கி, என்னை பரிசுத்தனாக்கி, நீதிமானாக்கி, இப்போ என்னை ஒரு ஆன்மாவாக, ஜீவாத்மாவாக, அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை உயிர்ப்பித்து ஜீவனோடு என்ன செஞ்சிருக்கிறாரு சொன்னால், என் ஆத்மா அந்த பரமாத்மாவை துதிக்கும்படி, பலி செலுத்தும்படி, யாகம் செலுத்தும்படி இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தம் இதை என்ன செஞ்சிருக்கிறது. அதனால தான் இதை நான் உங்களை என்ன செய்யுங்க, இதை திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க, அறிக்கை பண்ணுங்க, அந்த ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்க, மாசற்ற வெளியேறப்பது. ஏன்னா இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாருன்னு சொன்னால், எதுக்கு மனுஷனாக பிறந்தாருன்னு சொன்னால், எதுக்கு மரிச்சாருன்னு சொன்னால், எதுக்கு ரத்தம் சிந்தினார்னு சொன்னால், எதுக்கு சிலுவையில் அறையப்பட்டார்னு சொன்னால், எதுக்கு அவர் உயிர்த்து மேலே பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போனார்னு சொன்னால், இது ஏதோ நம்ம ஒரு சடங்குகளை கொண்டாடுறதுக்காக, விழா கொண்டாடுறதுக்காக அல்ல. இதை நீங்கள் யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 20வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, யோவான் 17:20 பாருங்க பார்ப்போம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில், நம்ம 2 பேர்ல ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுங்க. நல்லா கவனிச்சுக்கோ. இயேசுடைய பிரேயர் இது இயேசு அங்கே பண்ணக்கூடிய பிரேயரை பற்றி அங்கே என்ன செய்யுதுன்னா சொல்றது. அதில் கெட்டிங்க என்ன போட்டிருக்குன்னா, இயேசு விசுவாசிகள் அனைவருக்காகவும் ஜெபித்தல் அப்படித்தானே போட்டிருக்கு. இந்த பைபிளில் ஹெட்டிங் போட்டு அதை கீழே இந்த வசனம் போட்டிருக்கு. அதில் 21 வாசிக்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும், இவர்கள் எல்லோரும் இதை அதே யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே செல் அனுப்பியிருந்தேன் பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருக்கவும் நான் உங்களில் நிலைத்திருக்கவும். கொடியானது திராட்சை, எதுக்கு சொல்றாருன்னா, திராட்சை செடியில் இணைஞ்சிருக்கிறவங்க, இந்த செடியோடு இணைஞ்சிருக்கிறவங்க இந்த உபதேசம், இன்னைக்கு சொல்லக்கூடிய, இன்னைக்கு நான் பேசுகிற இந்த உபதேசம், இந்த யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம், திராட்சை செடியிலே கொடி இணைந்திருப்பது போல
நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், பயிரிடுகிறவர் தோட்டக்காரர். ஆகவே என்னில் நிலைத்திருக்கிற செடி எதுவோ கொடி எதுவோ அது செழிப்பாயிருக்கவும், அது நல்ல பலன் கொடுக்கவும், கனி கொடுக்கவும் நான் அதை என்ன செய்தேன்னா பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி. அதனால அதுதான் அந்த வசனம் சொல்றாரு, இந்த உபதேசத்தினாலே, இந்த மெய்யான திராட்சை செடிங்கிற இந்த உபதேசம் உங்களை பரிசுத்தமாக்குகிறது, உங்களை புனிதனாக்குகிறது, உங்களை நீதிமானாக்குகிறது. அப்போ இதை செல்லில் அனுப்பி நான் பாருங்க பார்ப்போம், வாட்ஸ்அப்பில். அதில் என்ன அந்த அந்த புதிய மொழிபெயர்ப்பில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், அந்த பழைய 92 அந்த வருஷத்தில் உள்ள மொழிபெயர்ப்பில் வரும். இந்த உபதேசம் எதுக்கு சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த நானே மெய்யான திராட்சை செடி என்பதா தோட்டக்காரர், அவர் பயிரிடுகிறவர். என்னில் நிலைத்திருக்கக்கூடிய, இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய செடி கொடி, இந்த உபதேசம் எல்லாரையும் பரிசுத்தமாக்கு. என் உபதேசத்தினாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த உபதேசத்தினாலே நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தமாக இருக்கிறீங்க, தூய்மையாக இருக்கிறீங்க. ஒரு கைதிக்கு என்ன செய்வோம். அதனால் இந்த தேவசாய நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த யோவான் நற்செய்தி, இந்த 15வது அதிகாரம், இந்த 3வது வசனம் நம்மளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நாம் அவரோடு இணைஞ்சிருக்கிறோம். அவரோடு இணைந்து வாழ்கிறவர்களுக்கு என்ன கிடையாதுன்னா அழிவு கிடையாது. இணைந்து வாழ்கிறவர்களுக்கு என்ன கிடையாதுன்னா சாபம் கிடையாது. இணைந்து வாழ்கிறவர்களுக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னால் பாவம் கிடையாது. அப்போ ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறது எதுன்னு சொன்னால் இந்த உபதேசம். இதை நம்ம என்ன செய்யணும்னா கரெக்டாக கை கொள்ளணும், இதை நம்ம உணரணும். அதனால தான் அந்த பலியை செலுத்துறது நீங்கள் சாதாரணமாக என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், சும்மா சொத்துறோம் உதட்டில் என்ன செய்யக்கூடாது. உங்கள் உதடு துதிக்கிறது, உங்கள் உள்ளம் என்ன செஞ்சிருக்கிறது, வெகு தொலைவில் இருக்கிறது. அப்போ அதனால தான் உங்களுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ரேயர் வழிபாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இங்கேருந்து மெனாக்கிட்ட என்ன செய்கிறீங்க, பல மணி நேரம் போய் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போயிட்டு தோத்துறோம் அப்படின்னு நினைஞ்சிருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அது இணைஞ்சிடும், அப்படி அவ்வளோதான். அவர் நடத்துகிறவர் இணைஞ்சிருப்பார், ஐயர் இல்லை இந்த பாஸ்டர் இணைஞ்சிருப்பார். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் இருப்பார். நம்ம இணைஞ்சிருவோம், அது இல்லாமல் இணைஞ்சிருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி என்ன செய்யணும்னா அந்த பலியை ஏறெடுக்கும்போது இது இந்த ஆன்மாவில் இருந்து தான் வரும். உங்களுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? உங்களுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? இந்த இது எங்கேருந்து வருது சொல்லுங்கள். இதே பெர்ஃபார்மன்ஸ் பாடல் தான் பாடியிருந்தது. உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் இருள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். நல்லா கைதட்டி. உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் இருள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். மத வழிபாட்டுக்கும் ஆன்மீக வழிபாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அதனால் இந்த ஆன்மாவில் நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது மதத்தில் நடக்காது. மதத்துக்கு நீங்கள் போனாலும் இதில் நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா இந்த மாதிரி
நீங்கள் பலி செலுத்தி, இது வந்து நான் சொல்கிறது அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தனித்திருந்தது. இயேசுவே என்ன செய்கிறாருன்னா, சாயங்காலம் ஆன பொழுது அவர் தனித்து மலையின் மேல் போய் என்ன செய்தார், அவர் அமர்ந்து ராம் முழுவதும் இறைவனோடு என்ன செய்து கொண்டிருந்தார், உரையாடி கொண்டிருந்தார். இப்படி என்ன செஞ்சாங்கன்னா, பலி செலுத்தி அவங்க விழித்திருந்து இந்த ஆவி எப்பவும் கடவுளோடு என்ன செஞ்சுன்னா உரையாடி கொண்டே இருக்கு, அந்த ஆவியிலே கழிவுறுந்து கொண்டே இருக்கிறார். அதனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோருமே திராட்சை செடியோடு நாம் இணைந்து இதா தோட்டக்காரர். அதனால் இந்த உணர்வோடு நம்ம என்ன செய்யணும்னா இருந்து இந்த பலியை போய் செலுத்தும்போது நீங்கள் இருக்கிற இடம் பூரா அந்த அக்கினி, தேவனுடைய அந்த நெருப்பு. இதை ஹிந்துஸ் அவங்க பண்ணுவாங்க, ரிஷிகள் பண்ணுவாங்க. அந்த யாகம், அந்த நெருப்பு ஒரு பலிபடத்தை கட்டி குழியை வெட்டி அதில் கட்டி அதில் விறகு போட்டு அதில் என்ன செய்வாங்கன்னா எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா அந்த யாகத்தில் இணைஞ்சிருப்பாங்க. அந்த ஸ்லோகங்களை மந்திரங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்துக்கள் என்னமோ இணைஞ்சிருக்கிறாங்க, வேறு சாமிக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த உச்சரிக்கிற வேர்ட்ஸ், அந்த பலிகள் பூரா எதிர்த்து எதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதனால தான் அந்த ஓம்ங்கிற ஓங்கார சத்தத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை எழுப்பி இந்த நிறைய இடங்களில் ஹோட்டல்களில் மெயினாக உள்ள இடங்களில் இணைஞ்சிருக்கணும், கோயில்களில் இந்த ஓங்கார சத்தம் எழுப்பிட்டே இருக்கும். ஓம் ஷாலோம்னு என்ன செஞ்சிருந்தேன்னா ஒரு சில அந்த ஒரு யூடியூப்பில் வந்து இருந்த ஒரு ப்ரோக்ராமில் போட்டு விட்டுருந்தேன், ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. இந்த ஓம்ங்கிறது என்னன்னு சொன்னால், துவக்கமும் முடிவும் நானே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் நானே. இந்த ஓம்ங்கிற வார்த்தை யாரை குறிக்க அப்படின்னு சொன்னால், யாருக்கு பலி புதிய செலுத்துது அப்படின்னு சொன்னால், படைச்ச பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகிற பலி. நல்ல கைதிக்கு நிச்சயம் நல்ல கருங்க. அதனால் கிறிஸ்தவர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஓம்ங்கிற அந்த சத்தம் நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. அதை மிஞ்சியது, அந்த இதை விட பவர்ஃபுல்லானது, சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னால் இந்த ஸ்தோத்திர பலி. கைதிட்டுகளை பார்ப்போம். இந்த ஸ்தோத்திர பலி இது யாகம். அதான் சொல்கிறேன், அன்னைக்கு ரிஷிகள் செலுத்தினது, மற்ற மகான்கள் செலுத்தியது. நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்து ரிஷிகள் அவங்க என்ன பண்ணாங்க, இந்துக்கள் பண்ணாங்க. அவங்க எல்லாம் ரிஷிகள் பண்ணதுமா, முனிவர்கள் பண்ண விஷயம். இந்த முனிவர்கள் ரிஷிகள்லாம் நம்ம புனிதர்களுடைய நிலையில் என்னன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க எப்படி யாகம் செலுத்தி பலி செலுத்தி அந்த இறைவனுடைய சன்னதியை சேர்ந்தாங்க. புனிதர்கள் எப்படி அந்த இறைவனுடைய சன்னதிக்குள்ள குயிக்காக ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்தாங்கன்னா, இந்த இயேசுவை எனக்காக, என் சாபத்துக்காக, என் பாவத்துக்காக மறித்து இரத்தம் சிந்தி உயிரோடு வந்து மனம் திரும்பி இந்த மத வழிபாடுகளை பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆன்மாவில் வழி செலுத்தி இறைவனோடு என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தன்னை பலியாக்கி பலிபீடத்தில், கல்வாரியின் பலிபீடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து ரொம்ப சிம்பிளாக வருஷ கணக்காக இல்லாமல் மாத கணக்காக இல்லாமல் ஒரே நாளில் மனம் திரும்பி இந்த பலியை செலுத்தி ஒரே நாளில் அந்த திராட்சை செடியோடு இணைஞ்சி மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய, கனிகளை கொடுக்கக்கூடிய ஆன்மாக்களாக, புனிதர்களாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக இந்த இயேசுவால் உருமாற்றப்பட்டு விட்டார்கள். கைதிட்டுங்களை பார்ப்போம், நல்ல கருத்து. அதனால் இந்து சகோதரர்கள் நீங்கள் அந்த மாதிரி பலி செலுத்திட்டு இருக்கலாம், அதில் பலன் உண்டு. ஆனால் இவ்வளோ குயிக்காக கிடைக்காது. நான் சொல்கிற மாதிரி உடனே கிடைக்காது. இந்த மனம் திரும்பி, ஆனால் இங்கே என்ன செய்யலைன்னா அவங்க மனம் திரும்பாத ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த மத வழிபாடு, மதத்தில் முன்னால் உள்ள ரிஷிகள் மகான்கள் பண்ணதை வச்சு இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யாகங்களை வளர்த்து நெருப்பை இது பண்ணி ஐயர்களை வச்சு இந்த வீடுகளில் கூட சிலர் என்ன செய்வாங்கன்னா பார்த்துருப்பீங்க, இந்துஸ் வீடுகளில் அந்த ஐயர்களை வச்சு நெஞ்சிருப்பாங்க, அடுப்பை ஊட்டி அதில் எண்ணெய் ஊற்றி நெஞ்சிருப்பாங்க. ஸ்லோகங்கள் அதுதான். ஆனால் அதில் எதை உச்சரிக்கலைன்னா, இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்காதனால அதுக்கு பவரு கம்மி. ஆனால் நம்ம இந்த இயேசுவின் நாமத்தை ரத்தத்தை உச்சரிக்கிறதுனால பவரு பயங்கரமான பவர். அது இந்த ஸ்தோத்திர பலி. நீங்கள் எவ்வளவு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பலன் உண்டு. அதில் பலன் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இதில் பண்ணுறதெல்லாம் பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுள் வந்து அவ்வளவு இறுக்கமானவர் அல்ல. இன்னொன்று யாகம் அவங்க பலிகளை செலுத்தி தான் நினைஞ்சாங்கன்னா, தவம் இருந்து தான் என்ன செஞ்சாங்கன்னா வரங்களை பெற்றாங்க.
இந்த வரங்கள், சக்தி, அஸ்திரங்கள் எல்லாம் அவங்க பெற்றது இது பள்ளி இந்த மாதிரி யாகங்களை பண்ணித்தான். ஆனால் நம்ம புனிதர்கள் பரிசுத்தவான்கள் செலுத்திய அன்னை மரியாள் இவங்க செலுத்திய இந்த ஸ்தோத்திர பலி இது ஆன்மாவில் இருந்து பண்ணது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அடுப்பை சும்மா மத ரீதியாக உலக ரீதியாக அடுப்பை இது பண்ணி இது வெட்டி எளியா அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் உள்ளது எளியா என்ன செஞ்சாருன்னா அன்னைக்கு பலிபீடங்கள்லாம் இடிஞ்சு கிடச்சி. அதனால் அவர் அன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா மண்ணை குழைச்சி குழியை வெட்டி இதே மாதிரி பலிபீடத்தை கட்டி அதுக்கு மேலே விறகு அடுக்கி அதுக்கு மேலே என்ன செய்கிறாரு, அதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள், அந்த பலி பொருளை வச்சு அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி பலி செலுத்துகிறாரு. இதாவே உமக்கு விருப்பப்படி உங்களுடைய சித்தப்படி நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த பலிபீடத்தை சொப்பனிட்டு இருக்கிறேன். இப்பொழுது உம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும். அதே மாதிரி நம்ம பலிபீடத்தை சொப்பனிட்டு என்னன்னா இப்போ பலிபீடம்லாம் இடிஞ்சு கிடக்கு, நம்முடைய மனசு தாறுமாறாக கிடக்கு, கவலையில் கிடக்கு, பயத்தில் கிடக்கு, கோபத்தில் கிடக்கு, பொருளாசையில் கிடக்கு, உலகாசையில் கிடக்கு, வேற சோத்து மயக்கத்தில் உலக மயக்கத்தில் இடிஞ்சு கிடக்குன்னா இந்த பலிபீடங்கள் பூரா இதில் இடிஞ்சு கிடக்கு, சின்ன மனம் கிடக்கு. அதனால் இந்த மனம் இந்த மாதிரி பலி செலுத்தி இந்த மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மனம் தேவனை மட்டும் யாபித்து தேவனை மட்டும் சார்ந்து தேவனோடு இது பண்ணும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் இந்த பலிபீடத்தின் மேலே என்ன வரும்னு சொன்னால் அந்த பரிசுத்த நெருப்பு அக்கினி இறங்கி வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை புனிதப்படுத்தி நீதிமானாக்கி கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உபதேசத்தினாலே நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், சுத்தமாக பரிசுத்தமாக நீதிமானாக புனிதர்களாக இன்னைக்கே இப்பொழுதே உருமாற்றப்படுகிறீர்கள். நல்லா கைதிட்டு இதுதான் வழிபாடு. இதுக்கு தான் கோயிலுக்கு வர்றோம், இதுக்கு தான் ஆராதனை வர்றோம். நம்முடைய எல்லா விதமான மாமிசத்தினுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த ஸ்தோத்திர பலி. அது இந்த மாதிரி பண்ணணும். உதட்டில் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பேர் இந்த சில போதர்கள் 1000 ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு சொல்லி வந்த என்னை உண்டாக்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய உள்ளங்கையில் என்னை வளைந்து வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரம், தண்ணீரை திராட்சை ரசமாக்கியவரே ஸ்தோத்திரம். இது பூராமே உதட்டில் உன் மைண்டில். ஆனால் இதே வார்த்தைகளை 7 குத்துவிளக்கின் மத்தியில் வாசம் செய்கின்ற பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம், பிரகாசமுள்ள கண்களை உடையவரே இந்த பலி செலுத்தும் போது நம்முடைய மைண்டு வேறு எண்ணங்கள், கவலைகள், பயங்கள் எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, ஒன்றும் தோணாது. இந்த மாதிரி இவங்க சொல்லக்கூடிய 1000 ஸ்தோத்திர பலியின் புஸ்தகத்தை கொடுத்துருக்க அந்த புஸ்தகத்தை பார்த்துக்கிட்டு சொல்லுங்களேன், அந்த பலிகளை தண்ணீரை திராட்சை ரசமாக பேய்களை ஓட்டிய இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது பூராமே ஒன்றும் மாம்சத்தை இதை பண்ணிக்கிட்டே நிச்சயவோம். ராணி சிஸ்டர் அதை என்ன செஞ்சு எடுத்துவாங்க, அதை எடுத்து அங்கே மாற்றி வச்சுருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களா, நமக்கு இது பழக்கலானால வாயில் வரவும் மாட்டேங்குது. அந்த வசனத்தை சொல்லி அப்படி என்ன செய்வாங்க, சோத்திரம் சோத்திரம் உதட்டிலே இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதான், சட்டியில் இருக்கிறதான ஆப்பையில் வரும். இதெல்லாம் குறை சொல்லலை. எப்படி இன்னைக்கு இந்துக்கள் எப்படி அந்த பலன் கம்மியாக இருக்கிற விஷயங்களை பண்ணுறாங்களோ இதே போல தான் கிறிஸ்தவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புனிதர்கள் பரிசுத்தவான்கள் இயேசு அன்னை மரியாள் அந்த பிதாவோடு இணைந்து அவரோடு ஐக்கியமாகி அவரோடு ஒன்றாக இணைந்து செலுத்திய பலிகள், ராத்திரி பூரா பல மணி நேரம் அங்கே உட்கார்ந்து செலுத்திய யாகங்கள் எதுன்னு சொன்னான், இந்த இடைவிடாத ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரம் என்னும் யாகம். இந்த யாக பலிபீட என்ன செய்யுன்னு சொன்னால் பரலோகத்தை இறங்கி வர பண்ணும். தேவ தூதர்கள் பரிசுத்தவான்களுடைய கூட்டம் தேவர்கள் எல்லாரும் இறங்கி வருவாங்க. பிரியப்பட்ட
ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலி எதுன்னு சொன்னால் இந்த ஸ்தோத்திர பலி. நல்லா கைது என்ன செய்வோம்.